கட்சியின் சார்பாக நாங்களும் இந்த போராட்டத்தில் கலந்திருக்கின்றோம். அன்பான உறவுகளே, 2 நாட்களுக்கு முன்னால் இந்த தேர்தல் வாக்காளர் பதிவை செய்வதற்காக பாண்டிச்சேரியை சென்ற ஒரு அதிகாரியோடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒருவரும் கூடவே சென்று இந்த வீட்டினுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கா அல்லது அதற்கு எதிரான அணிக்கா என்பதை தெளிவுபடுத்தி அங்கே பதிவு செய்வதை நாம் சமூக வலைதளங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் இந்தியா முழுவதும் தங்களை எதிர்க்கக்கூடிய மாநிலங்கள் எது என்பதை தெரிந்து பல்வேறு சதித்திட்டங்களை செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இதாக நம்முடைய குடியுரிமையை பறிப்பதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தது. அதற்கு மாற்றாக இப்பொழுது தேர்தல் மூலமாக வாக்காளர்களை தமிழ் ஈழ மண்ணிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் வாக்குகள் அற்றவர்களாக மாற்றப்பட்டு அகதிகளாக இந்த நாடுக்கு திரும்பி வந்தார்களோ அதே போன்ற ஒரு நிலையை இந்தியாவிலே தாழ்த்தப்பட்ட மக்களும் பழங்குடியின மக்களும் கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களையும் மாற்றுவதற்கான ஒரு சதியை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதை எதிர்த்து தமிழகத்திலே இருந்து முதல் குரலாக தளபதி ஸ்டாலின் தலைமையிலே நீதிமன்றத்தை நாடி வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக அது இங்கு உழைக்கக்கூடிய மக்களுக்கு சார்பாக நீதி வெல்லும் என்ற அடிப்படையிலே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக போராட்டம் வெல்லட்டும். தலைவர் வேல்முருகன் தலைமையிலான எங்கள் கட்சி என்றைக்கும் துணையாக நிற்போம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்தபடியாக அகில இந்திய பாரபல கட்சியுடைய சார்பில் சகோதரர் முருகன் அவர்கள் 2 நிமிடம் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து தலைமை கட்சிகளையும் வருக வருக என எங்களது அகில இந்திய ஃபார்வர்ட் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புறமொழிய வழியாக வரும் இந்த ஒன்றிய பாஜகவின் நாசகார வேலையை ஒருபோதும் தமிழகத்தில் எடுபடாது என்பதையும் மக்கள் விரோத போக்கை பாஜக கைவிட வேண்டும் என்பதையும் மாபெரும் சக்தியான திமுகவின் பின்னாடி எங்களுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் எப்போதும் துணை நிற்கும். நல்ல திட்டங்களுக்கு எங்களை